ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கருப்பு உலர் திராட்சையை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம உடலுடைய ஆரோக்கியத்துக்காக உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிட்றோம். அந்த வகையில் இயற்கை நம்மளுக்காக கொடுத்த ஒரு அற்புதமான பழம் தான் இந்த கருப்பு உலர் திராட்சை. உலர் திராட்சையில் பார்த்தீங்கன்னா பல வகைகள் இருந்தாலும் அதில் ரொம்ப முக்கியமானது கருப்பு உலர் திராட்சை தான். கருப்பு உலர் திராட்சையில் பார்த்தீங்கன்னா மற்ற ட்ரை ஃப்ரூட்ஸில் இருக்கக்கூடிய சத்துக்களை விட இந்த கருப்பு உலர் திராட்சையில் அதிகப்படியான சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. சித்தா மற்றும் ஆயுர்வேத மருத்துவத்திலும் இந்த கருப்பு உலர் திராட்சையை பயன்படுத்திட்டு வராங்க. கருப்பு உலர் திராட்சையில் பார்த்தீங்கன்னா நம்ம உடலுக்கு தேவையான வைட்டமின் சி, வைட்டமின் B1, B2, B6 போன்ற வைட்டமின் சத்துகளும், அயன், கால்சியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், ஜிங்க் போன்ற மினரல்ஸ் சத்துகளும், டயட்ரி ஃபைபர் எனும் நார்ச்சத்தும் நிறைஞ்சதுதான் இந்த கருப்பு உலர் திராட்சை. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோல ஏராளமான சத்துகளும் நன்மைகளும் நிறைஞ்சிருக்கக்கூடிய இந்த கருப்பு உலர் திராட்சையை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் தான் பார்க்க போறோம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலாவது, ரத்தத்தை சுத்தமாக்கும். நம்ம சாப்பிடக்கூடிய சில உணவுகளால தான் ரத்தத்தை சுத்தமாக்கும் தன்மை இருக்கும். அந்த வகையில மிகவும் முக்கியமானது இந்த கருப்பு உலர் திராட்சை. ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சு கழிவுகளை வெளியேற்றி ரத்தத்தை சுத்தமாக வைக்கும். இதன் மூலமாக நம்ம உடல்ல வரக்கூடிய பல்வேறு நோய்கள் வராமல் தடுக்கும் இந்த கருப்பு உலர் திராட்சை. இரண்டாவது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். கருப்பு உலர் திராட்சையில பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க தேவையான பி விட்டமின் மற்றும் விட்டமின் சி போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்களும் ஏராளமான ஃப்ளோனைட்ஸ் சத்துகளும் நிறைஞ்சிருக்கு. இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்தும். இதனால நம்மளுக்கு வரக்கூடிய கோல்டு மற்றும் காஃப் பிரச்சனைகள் இருந்து பாதுகாக்கும் இந்த கருப்பு உலர் திராட்சை. மூணாவது, அனிமியாவை குணமாக்கும். அனிமியான்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை பிரச்சனையால பாத்தீங்கன்னா நிறைய பேர் ரொம்பவே அவஸ்தைப்படுறாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா பெண்கள் மற்றும் சைவ உணவு சாப்பிட்றவங்களுக்கு பெரும்பாலும் இந்த பிரச்சனையால ரொம்பவே அவஸ்தைப்படுறாங்க. ரத்த சோகையால அவஸ்தைப்படுறவங்களுக்கு ரொம்ப சிறந்த ஒரு மருந்து தான் இந்த கருப்பு உலர் திராட்சை. கருப்பு உலர் திராட்சையில பாத்தீங்கன்னா ரத்த உற்பத்திக்கு தேவையான அயன் எனும் இரும்பு சத்து நல்ல அளவுல இருக்கு. 100 கிராம் கருப்பு உலர் திராட்சையில பாத்தீங்கன்னா 1.8 மில்லிகிராம் அளவுக்கு அயன் சத்து நிறைஞ்சிருக்கு. ரத்த சோகை பிரச்சனையால அவதிப்படுறவங்க ஒரு கை அளவு கருப்பு உலர் திராட்சையை எடுத்துட்டு இரவு தண்ணியில ஊற வைத்து காலையில வெறும் வயிற்றுல சாப்பிட்டு வந்தா ஹீமோகுளோபினின் அளவு அதிகரிப்பதோட அனிமியா பிரச்சனையும் விரைவில் சரியாகும். இந்த மாதிரி ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.